இஸ்ரேல் உருவாகி சுமார் 70 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 70 ஆண்டுகளில் அபார வளர்ச்சியை கண்டு வரும் நாடுகளில் ஒன்றாக மாறியிருக்கும் இஸ்ரேல் குறிப்பாக தொழில்நுட்பத்தில் அபரிமிதமான முன்னேற்றத்தை கண்டு வருகிறது. இஸ்ரேலை எதிரியாக பார்க்கும் நாடுகள் கூட அதன் தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கின்றன. ஏனெனில் இஸ்ரேலிய தொழில்நுட்பங்கள் இன்று இன்றியமையாததாக மாறிவிட்டன. இஸ்ரேலியர்கள் தொழில்நுட்ப மூளைக்காரர்கள் என்பதை நிரூபிக்கும் அவர்களது 10 தலைசிறந்த கண்டுபிடிப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம். ஸ்னிஃப் போன் என்பது ஒரு புதுமையான நோய் கண்டறியும் சாதனமாகும். அதாவது இந்த சாதனம் நமது உடலுக்குள் இருக்கும் நோய்களை மோப்பம் பிடித்து அவற்றை உடலில் இருந்து வெளியேற்றும். தற்போது இந்த சாதனம் பல கட்ட மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. டெக்னியான் இஸ்ரேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் புரொஃபஸராக பணியாற்றும் ஹோசம் ஹெய்க் என்பவர் கண்டுபிடித்த நானோஸ் தொழில்நுட்பத்தின் வேறொரு பரிணாமம் தான் இந்த ஸ்னிஃப் போன்கள் அடுத்த 4 முதல் 6 ஆண்டுகளுக்குள் வணிக ரீதியாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஸ்னிஃப் போனின் முன்னோடியான நானோஸ் தொழில்நுட்பம் புற்றுநோய், பார்க்கின்சன் மற்றும் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் போன்ற வியாதிகளை 86 முதல் 93% துல்லியத்துடன் கண்டறியும் திறன் பெற்றிருந்தது. பில்கேம் என்பது மாத்திரை அளவிலான ஒரு மிகச்சிறிய கேமரா சாதனமாகும். மாத்திரையை போலவே விழுங்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கேமரா சாதனம் குடல் கோளாறுகள் மற்றும் செரிமான அமைப்பு புற்றுநோய்கள் போன்ற நோய் தொற்றுகளை கண்டறிந்து சிகிச்சை அளிக்க உதவுகிறது. நோயாளி இந்த மாத்திரை கேமராவை விழுங்கியதும் வயிற்றுக்குள் இருக்கும் சமாச்சாரங்களை படமெடுக்கும் இது அதன் டிரான்ஸ்மிட்டர் மூலமாக வெளிப்புறத்தில் இருக்கும் ரிசீவருக்கு டேட்டாக்களை டிரான்ஸ்மிட் செய்கிறது. இந்த மாத்திரை கேமரா பயன்பாட்டுக்கு வந்தால் மருத்துவ உலகில் இது ஒரு புரட்சிகர மருந்தாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. நோயாளியின் வயிற்றுக்குள் செல்லும் இந்த மாத்திரை கேமரா ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஜீரணமாகி கரைந்துவிடும். இந்த மாத்திரை கேமராவின் தனித்துவமான வடிவமைப்பு காரணமாக தற்போது செய்யப்படும் வழக்கமான மருத்துவ நடைமுறையில் அணுக முடியாத வயிற்று பகுதிகளையும் கூட இந்த மாத்திரை கேமராவால் அணுக முடியும். ரீவாக் எக்ஸோஸ்கெலட்டன். ரீவாக் என்பது பேட்டரி மூலம் இயங்கும் எக்ஸோஸ்கெலட்டன் ஆகும். இது வாத நோயால் பாதிக்கப்பட்டு கால்கள் செயலிழந்து போன நோயாளிகள் மீண்டும் நடக்க உதவுகிறது. இதன் கண்டுபிடிப்பாளர் டாக்டர் அமித் கோஃபர் ஒரு மோசமான விபத்து காரணமாக முடங்கி போன நிலையில் இருந்தபோது இந்த எக்ஸோஸ்கெலட்டன் அமைப்பை உருவாக்கினார். இந்த எக்ஸோஸ்கெலட்டன் ஒரு கைகடிகாரத்தை பயன்படுத்தி இயக்கப்படுகிறது மற்றும் நோயாளிகளுக்கு நடைப்பயிற்சி, எழுந்து நிற்க, படிக்கட்டுகளில் ஏறும் திறனை மீட்டெடுக்க உதவுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ள இது லண்டன் மாரத்தான் மற்றும் பாரா ஒலிம்பிக்ஸ் போன்றவற்றில் கால்கள் செயலிழந்தவர்களால் பயன்படுத்தப்பட்டது. ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். புதுமையான சொட்டு நீர் பாசன முறையை அறிமுகப்படுத்தி விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்திய நாடு இஸ்ரேல். 1960களில் இஸ்ரேலிய கண்டுபிடிப்பாளரும் என்ஜினியருமான சிம்சா பிளாஸ் என்பவரால் சொட்டு நீர் பாசன முறை முதலாக உருவாக்கப்பட்டது. சிம்சா பிளாஸ் ஒரு முறை தோட்டம் ஒன்றில் நின்றிருந்த போது அருகாமையில் இருந்த மரங்களை கவனித்தார். அவை ஒன்றை விட மற்றொன்று பெரிதாக இருந்தன. அதன் காரணம் பற்றி அறிய மரங்களுக்கு அருகே சென்ற சிம்சா பிளாஸ் மரங்களுக்கு நீர் பாய்ச்ச அமைக்கப்பட்டிருந்த குழாயின் ஒரு பகுதி சேதமடைந்து அதிலிருந்து எந்நேரமும் சொட்டு சொட்டாக நீர் வெளியேறி கொண்டிருந்ததையும் அதற்கு அருகே இருந்த மரம் செழித்து பெரிதாக வளர்ந்திருப்பதையும் கண்டு ஆச்சரியமானார். ஒரு சிறிய அளவு தவறாமல் சொட்டும் நீர் தாவர வளர்ச்சியில் மிக பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை அப்போது அவர் உணர்ந்தார். இதனைத் தொடர்ந்து நவீன சொட்டு நீர் பாசன முறையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார் சிம்சா பிளாஸ். 1965இல் நெட்டாஃபின் என்ற சொட்டு நீர் பாசன நிறுவனம் உருவாக்கப்பட்டது மற்றும் 1967ஆம் ஆண்டு வாக்கில் இஸ்ரேலில் பயிர் விளைச்சலை 70% அதிகரித்தது. விரைவில் சொட்டு நீர் பாசன முறையானது உலகம் முழுதும் பரவியது. வாட்டர் ஜென் என்பது தண்ணீரை உற்பத்தி செய்யும் ஒரு ஜெனரேட்டர் ஆகும். 2000ஆவது ஆண்டுகளின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த ஜெனரேட்டர் இயந்திரம் காற்றை உறிஞ்சி குளிர்வித்து திரவமாக்கி தண்ணீராக மாற்றுகிறது. 1 கிலோவாட் மின்சாரத்தை பயன்படுத்தி 1 மணி நேரத்தில் சுமார் 4 லிட்டர் தண்ணீரை உற்பத்தி செய்கிறது. இன்று இந்த வாட்டர் ஜெனரேட்டர் இயந்திரம் உலகில் உள்ள பல பேரழிவு மண்டலங்களில் நிறுவப்பட்டிருக்கிறது. மேலும் இது வருங்காலத்தில் குடிநீர் இன்றி தவிக்கும் மக்களுக்கு குடிநீர் வழங்க உலகம் முழுதும் பயன்பாட்டுக்கு வரலாம் என்று நம்பப்படுகிறது.
மொபைல் ஐ என்பது கார்களில் பயன்படுத்தப்படும் ஒரு ரோட் சேஃப்டி சிஸ்டம் ஆகும். இதனை 1999ஆம் ஆண்டு இஸ்ரேலிய கண்டுபிடிப்பாளர் அமோன் ஷாஷா என்பவர் அவரது அகாடமிக் தீசிஸுக்கான ஒரு ப்ராஜெக்டாக உருவாக்கினார். ஆனால் இது தற்போது ஒரு புரட்சிகர கார் டெக்னாலஜியாக மாறியுள்ளது. மொபைல் ஐ சிஸ்டமானது சிறிய கேமராக்களை கொண்டுள்ளது. இந்த கேமராக்களை பயன்படுத்தும் சென்சார்கள் சாலையில் பாதசாரிகள் அல்லது பிற தடைகள் போன்றவை குறுக்கிடும்போது கார் டிரைவருக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து விபத்துகளை தவிர்க்க உதவுகிறது. தற்போது உலகம் முழுக்க உள்ள சுமார் 25 கார் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த மொபைல் ஐ சிஸ்டத்தை தங்கள் கார்களில் இன்டகிரேட் செய்து வருகின்றன. த ஃப்ளெக்சிபிள் ஸ்டென்ட். இஸ்ரேல் உருவாக்கிய ஃப்ளெக்சிபிள் ஸ்டென்ட்டிற்கு உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இதய நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும் ஃப்ளெக்சிபிள் ஸ்டென்ட் என்பது இதய நோய் மற்றும் அடைப்புகளுக்கு சிகிச்சை அளிக்க தமனிகளை திறக்க பயன்படும் நெகிழ்வுத்தன்மையுள்ள ஒரு குழாய் வடிவ சாதனமாகும். இந்த சாதனம் ஓபன் ஹார்ட் சர்ஜரியின் அவசியத்தை குறைக்கிறது. இதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட நெகிழ்வுத்தன்மையற்ற கடினமான ஸ்டென்ட்டுகளை பயன்படுத்துவது மிகவும் சிக்கலானதாகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. ஆனால் 1996இல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃப்ளெக்சிபிள் ஸ்டென்ட்டின் வருகைக்கு பிறகு சர்ஜரி செய்வது எளிதானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்து வருகிறது. மருத்துவ உலகில் NIR ஸ்டென்ட் அல்லது எலுனிர் ஸ்டென்ட் என்று அழைக்கப்படும் இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டென்ட்டை உருவாக்கியது மெடினால் என்ற இஸ்ரேலிய நிறுவனமாகும். ஆர்காம்ஸ் மை ஐ 2. ஆர்காம் என்பது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான சாதனங்களை தயாரித்து வரும் ஒரு இஸ்ரேலிய நிறுவனமாகும். இந்நிறுவனம் கண்டுபிடித்துள்ள மை ஐ 2 என்ற சாதனம் பரவலான வரவேற்பை பெற்றுள்ளது. மை ஐ 2 என்பது ஒரு பேசும் கண்ணாடியாகும். பார்வையற்றவர்கள் இந்த கண் கண்ணாடியை அணிந்து கொண்டால் அவர்களுக்கு எதிரே இருக்கும் பொருட்களின் பெயரை இந்த கண் கண்ணாடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் சிறிய ஸ்பீக்கர்கள் படித்து காட்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தால் இயங்கும் இந்த பேசும் கண்ணாடி முகங்கள், நாணயங்கள் ஆகியவற்றை அடையாளம் கண்டுகொள்ளும் மற்றும் வாக்கியங்களையும் படித்து காட்டும். சோலார் பவர்டு விண்டோஸ். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பித்தாகரஸ் சோலார் என்ற நிறுவனம் உலகின் முதல் சோலார் பவர்டு ஜன்னல்களை உருவாக்கியுள்ளது. ஒரு கண்ணாடி ஜன்னலாகவும் அதே சமயத்தில் சூரிய சக்தியை கிரகித்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு ஜெனரேட்டராகவும் இது செயல்படுகிறது. இந்த டிரான்ஸ்பரண்ட் போட்டோவோல்டாயிக் கண்ணாடிகளை எந்த ஒரு கட்டுமான வடிவமைப்பிலும் மற்றும் கட்டுமான செயல்முறைகளிலும் எளிதாக ஒருங்கிணைத்துக் கொள்ள முடியும். வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கு போதுமான மின்சாரத்தை இந்த ஜன்னல்களில் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும். நானோ டிராப்ஸ். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் கண்களில் ஒரு சொட்டு மருந்தை மட்டும் விட்டுக்கொண்டால் பார்வை குறைபாட்டை சரி செய்து கொள்ளலாம் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இதனை நிஜமாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது ஒரு இஸ்ரேலிய நிறுவனம். கிளினிக்கல் ட்ரையலில் 2ஆம் கட்டத்தை வெற்றிகரமாக தாண்டியிருக்கும் இந்த நானோ சொட்டு மருந்து இன்னும் சில ஆண்டுகளில் பயன்பாட்டுக்கு வரலாம். நானோ டிராப்ஸ் என்பது சிந்தட்டிக் நானோ பார்ட்டிகல்ஸின் கரைசலாகும். இதனை கண்களில் விட்டுக்கொள்ளும் போது கண்ணின் ஒளிவிலகல் பிழைகளை சரி செய்ய இது கண்ணின் கார்னியாவின் ஒளிவளைக்கும் திறனை மாற்றி அமைக்கிறது. நானோ டிராப்ஸ் மூலம் பார்வை குறைபாட்டை விரைவாகவும் எளிதாகவும் சரி செய்து கொள்ள முடியும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்